ஜெபமலகினோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த ஆனந்தத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாள் காலை நேர ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். சுற்றுச்சூழல் ஆண்டவரே தினமாக நாங்கள் ஆசரிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். இயற்கை வளங்களை நாங்கள் பேணி பாதுகாக்கவும், மரம் நடுவோம், மழை பெறுவோம் என்ற ஆண்டவரே வேத வசனத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்கிறோம். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற உம்முடைய படைப்புகளால் உண்டான அனைத்தும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை தன்னுடைய பலன்களை இந்த தேசத்து ஜனங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முன்பவனி கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 406, 200 கீதம் 6, பாமாலை 10, கோச்சிடு ஆர்ணமை சிரிச்சி கர்த்தாவாம் கதோரை. ஆராதனை கீதங்கள் 406, 200 கீதம் 6, பாமாலை 10.
கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஆராதனை தென்னிந்திய திருச்சபை ஆராதனை முறைமை. நின்றவாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமுள்ள தேவனே, நாம் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் ஒரு பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் ஒரு பரிசுத்த ஆவியினை உதா எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியிருக்கிற எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பெண்ணிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதை. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம். நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஒரு பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தார்கள். உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவன் உள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னித்து எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மிடத்தில் உண்மையாய் பணத்திருப்பவர் யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவ வசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானையானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர்கள் சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை செய்வோம் என்று நேரமாய் வாக்குறுத்தம் செய்திருக்கிறார்.
அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி ஒரு நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. சுற்றுச்சூழல் ஞாயிறு திருத்துவ திருநான்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு இயற்கை மூலமாக பேசும் கருத்து வானத்தை பூமியையும் காணப்படுகிறவைகளையும் காணப்படாதவைகளையும் படைத்து இயற்கை மூலமாக பேசும் சர்வவல்லமையுள்ள பிதாவே உம்மை போற்றுகிறோம். நீர் படைத்தவைகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தும் பாக்கியத்தையும் பராமரிக்கும் பொறுப்பையும் மனுக்குலமாக எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக உம்முடைய படைப்புகளை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் எங்களுக்கு நன்மனதை தாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து அமர்கள் நிருபவாக்கியம் வாசிக்கின்றோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை ரசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே காலமும் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள். சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்பது. பாடம் முடிந்தது. சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் விலை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீரளவோடு ஒரு முழத்தை கொண்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி இருக்கு அற்ப விசுவாசிகளே,
இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற பொருளுக்கு தேவன் எவ்விதமாக கொடுத்துவித்தால் உங்களுக்கு கொடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே, சிறுமந்தையை உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஒரு பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை பெற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்றார் என்பது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் பூமியை விசாரித்து கேளா, அது உங்களுக்கு
சத்தியவசனம் யாவரும் சேர்த்து சொல்கிறோம். இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர், பூமியை விசாரித்துட்டு அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு அவைகள் உனக்கு விவரிக்கும். யோபு 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்திய வசனம் தலைப்பு ஆராதனை கர்த்தரின் திட்டமும் உடனிருக்கும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்று இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் வாலிப பெண்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூடுகை ஆலயத்தில் வைத்து நடைபெறும். சபையின் தாய்மார்கள் யாரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மாலை 3:30 மணிக்கு ஞாயிறு பாடசாலை வகுப்புகள் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். பெற்றோர்கள் பிள்ளைகளை பாடசாலை வகுப்புகளுக்கு அனுப்பி வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வியாதியஸ்தர்களுக்கான சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். சபை பிள்ளைகள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஆலயத்தில் உபவாச கூடுகை நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமது ஆலயத்தில் உபவாச கூடுகை நடைபெறும். சபை மக்கள் யாவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். குடும்ப உறுப்பினர் படிவம் நமது கரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. சபை யாவரும் அதை நிரப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அர்ப்பண் பண்டிகை ஏலவாக்கி உள்ள பிள்ளைகள் அதை ஏலவாக்கியை செலுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகை நாட்களில் ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகின்ற பிள்ளைகள் ஞானஸ்நான படிவம் சபை ஊழியரிடம் பெற்றுக்கொண்டு அதை நிரப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகை நாட்களில் ஞானஸ்நானம் பெற விரும்புகின்ற பிள்ளைகள் பெற்றோர்கள் அந்த ஞானஸ்நான படிவத்தை சபை ஊழியரிடம் வாங்கி நிரப்பி தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை முன்னறிவு திருப்பமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பயிற்சி முகாம் ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிறிஸ்டியா நகரம் பரிசுத்த மார்க் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பயிற்சி முகாம் வருகின்ற 27ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கிறிஸ்டியா நகரம் பரிசுத்த மார்க் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். விருப்பமுள்ள பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் ஆசிரிப்பவர்கள் 14ஆம் தேதி ஷைனி மிராக்லின் தாத்தா ஐ செல்வகுமார் ஞானசிங் பெங்களூர். 15ஆம் தேதி எஸ் பிரவீன்குமார் சன் ஆஃப் எஸ் சைமன் துரை செங்கம். 16ஆம் தேதி என் யூட்லின் கிரேஸ்லெட் வைஃப் ஆஃப் கே நியூட்டன் பெங்களூர். 18ஆம் தேதி என் ஜெனிதா டாக்டர் ஆஃப் ஜே மார்டின் சித்திரதுர்கா. எஸ் சேவா குட்டி வைஃப் ஆஃப் தி ஆசீர்வாத பிச்சை காஞ்சிபுரம். ஏ சன் ஆஃப் தி ஆசீர்வாதம் கோயில் பிச்சை காஞ்சிபுரம். ஆர் ஜெர்சன் சன் ஆஃப் தி ரவி அருள்தாஸ் குண்டூர். 19ஆம் தேதி எஸ் ஜான் ஜோயல் சன் ஆஃப் எஸ் சுந்தர் சிங் திருநெல்வேலி. பிரபின் சாம் சன் ஆஃப் ஆர் சாமுவேல் சங்கியாபுரம். 20ஆம் தேதி எஸ் தனபால் சன் ஆஃப் தி சாமுவேல் சென்னை. இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாளை ஆசிரிக்கின்றார்கள். திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகள் 14ஆம் தேதி ஜே அருள்ராஜ் ஜான்சன் ஏ டென்சி தம்பதியினர் மங்கலம். இவர்கள் வருகின்ற நாட்களில் தங்களது திருமண நாளை ஆசிரிக்கின்றார்கள். நமது சபையில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்கின்ற பிள்ளைகளுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்பொழுது பாடகர் கூட ஒரு சிறப்பு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நம்ம சபையின் குருவானவர்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்வார்கள். வருகின்ற நாட்களில் தங்களுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை காண்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். அன்பினால் ஆண்டவரே, வருஷத்துடைய நன்மையாக கொடை சொட்டுகின்றவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம் என்பதாக ஆண்டவரை கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி ஆண்டவர் எங்களது திருச்சபை யாரையும் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட நல்ல தரிசனமான இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நம்பிக்கையோடு புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அருள் செல்வம், பொருள் செல்வம், நல்ல ஆண்டவரே, பொருள் செல்வம் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்த தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களையும் கர்த்தர் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அருளி செய்வீராக. உயர்கல்வி படிப்பதற்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 639, 200 கீதம் 380, பாமாலை 243, நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெறுதலாம். ஆராதனை கீதங்கள் 639, 200 கீதம் 380, பாமாலை 243.
கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கின்றேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய ஆலய பிரதிஷ்டை மற்றும் அசன பண்டிகைகளை ஆசரிக்க நாம் ஆயத்தப்பட்டு வருகிறோம். பரிசுத்த பேதுருவின் ஆலய திருச்சபையார் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். திருச்சபையாரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் சம்பூர்ணமாக கர்த்தர் உங்களை நிரப்புவதாக என்று அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடினோம் கடைசியா. யாரெல்லாம் அதை உணர்வுபூர்வமா பாடினீங்கன்னு சொல்லி தெரியல. அந்த பாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி தெரியுமா இருக்காவது? நம்ம பாடிய இந்த 639வது பாடல், நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெரிதெல்லாம் ஞானம் விந்தை ஆனதும் கர்த்தாவின் படைப்பாம். ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பை குறித்த ஒரு அழகான பாடல். நல்ல பாடகர் குழு, இசைக்கருவி வாசிக்கிற அன்பு பிள்ளைகள் தலைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பாடலை நினைச்சிருக்கிறாங்க, தேர்வு செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் படைத்த சகல படைப்பையும் இந்த ஒரே பாடல்களின் மூலமாக கர்த்தர் நினைச்சிருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பற்பல வர்ணத்தோடு மலரும் புஷ்பமும் இனிமையாக பாடி பறக்கும் பச்சையும் இளங்கும் அருவியும் மாநில மலையும் பொன்னிற உதயமும் குளிர்ந்த மாலையும். ஒரு நல்ல ஒரு பாடல் ஆசிரியர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு அற்புதமான மனிதனால தான் இந்த பாடலை என்ன செய்ய முடியும், எழுத முடியும். யாருக்கெல்லாம் பாடல்களை எழுதக்கூடிய திறமை இருக்கு? எனக்கு தாளம் இருக்கு. அநேக பாடல்களை எழுதியிருக்கிறேன். ஆண்டவருடைய பாடல்கள், சினிமா பாடல் அல்ல, கர்த்தருடைய பாடல் எனக்கு நான் எழுதியிருக்கிறேன். அது எனக்கு ஞானம் இருக்கு, ஆனா என்னால் அதை வெளிக்கொண்டு வர முடியல. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஒரு இல்லையா? சிலருக்கு ஆண்டவர் தருவார் இல்லையா? ஒரு வசனத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் பார்க்க ஒரு 4 வரியாவது என்ன செய்வார், கர்த்தர் கொடுப்பார். யாருக்காவது அப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? சரி, அந்த வசனத்தை கூட சில வேளைகள் என்ன செஞ்சிடலாம், பாடலாம், பாடிடலாம். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் அந்த வரிகளை பாடல்கள் மூலமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த வசனத்தை கூட நாம என்ன செஞ்சிடலாம், பாடலாம், பாடிடலாம். அப்படி ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனத்தை யாரெல்லாம் உணர்றீங்களோ அவர்களுக்கு அந்த வசனத்தின் மூலம் நல்ல பாடல்கள் பாடக்கூடிய நல்ல திறமைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அப்படி நல்ல உலகத்தில் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தையும் ஒரே பாடல் மூலமாக வெளிப்படுத்த ஆண்டவனுடைய திருச்சபையாக இருக்கட்டும், இந்த பாடல்களை எழுதிய இறை ஆசிரியர்களாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு, இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர். தியான வசனம் யோபு 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்க கேட்போம். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பினால் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும் என்று ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு, நீர் கொடுத்திருக்கிற இயற்கை ஆசீர்வாதங்கள், நீரில் தந்திருக்கிற நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை, அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயற்கை வளங்களை மேம்படுத்த ஆண்டவர் வேண்டிய வேத வசனத்தின் மூலம் கர்த்தர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து தேவன் வழிநடத்துவீராக. கேட்கிற பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க பிரியமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்றீங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா சத்தம் இல்லையே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, எப்போதும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார்.
சரி, இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? இயற்கையின் மூலமாக சொல்லுங்க. இயற்கையின் மூலமாக பேசும் கர்த்தர். அது எப்படி ஆண்டவர் இயற்கையின் மூலம் பேசுவார் அப்படின்னு சொல்லி அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். கேள்விகள் இருக்கா? இயற்கையின் மூலம் ஆண்டவர் நமக்கு பேசுறாரோ இல்லையோ, நிச்சயம் பதில் என்ன செய்வார்? கொடுப்பார். ஏன்னா இன்னைக்கு நமது ஆலய வளாகத்தில் ஒரு வேப்ப மரம் இருக்குன்னு வைங்களேன். அந்த வேப்ப மரத்துல இருந்து காற்று கிடைப்பதன் மூலம் நீங்கள் சுவாசிப்பதற்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு மரத்தின் மூலம் உங்களிடத்துல காற்று மூலமா என்ன செய்கிறார்? பேசுகிறார். அதன் மூலமா இப்ப இன்னைக்கு பொதுவாக வேப்ப மரம் இருக்குன்னா அதுக்கு கீழே நல்ல நிழலோட்டம் என்ன செய்யும்? இருக்கும். அந்த நிழல்களை கர்த்தர் கொடுத்து உங்களோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். வேப்புல என்னென்ன பயன்கள்லாம் உண்டு? வேப்ப மரத்துல என்னென்ன பயன்கள் உண்டு? வேப்ப மரம் வேர்ல இருந்து கொழுந்து வரைக்கும் பிரயோஜனம் உள்ளதுதான். அதுதானே. அந்த வேப்பம் பட்டையை பாருங்க எதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதுதானே. வேப்ப பட்டைய பாட்டியமா சொல்றாங்க, இடிச்சு அதை எதுக்கும் பயன்படுத்துவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வேப்பம் பட்டையில கூட அதுக்கு என்ன இருக்கு? பயன் இருக்கு. அதுதானே. அப்போ அந்த வேப்ப பட்டையின் மூலமாக கூட கர்த்தர் உங்களோட கூட என்ன செய்யறாரா? பேசுகிறார். அந்த வேப்ப மரத்தை எடுங்க. வீட்டுல அழகா நிலை ஜன்னல் விடுறதுக்கெல்லாம் வசதி படைச்சவங்க சந்தன மரத்துல என்ன செய்வாங்க? நில விடுவாங்க. இப்ப சந்தன மரத்துல நில விட்டீங்கன்னா எங்க போண்டிதான்? எங்க போண்டிதான்? செய்யுங்க. பரவாயில்ல. சரி, அது எப்படியோ வசதி வாய்ப்பு படைச்சவங்க அதை என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. ஆனா ஏழை எளியவர்கள் பாருங்க, வேம்புல என்ன செய்வாங்க? நில விடுவாங்க, ஜன்னல் விடுவாங்க, போன்ற சுப காரியங்களுக்கு அது என்ன செய்யுது? பயன்படுது. அந்த வேப்ப மரத்துல இருந்து வரக்கூடிய கிளைகளை எடுத்துக்கோங்க. வேப்பலையை அரைச்சு குளிச்சா உடலுக்கு ஆரோக்கியம், குளிர்ச்சி, உடம்புல உள்ள பூச்சிகள் என்ன செஞ்சிருப்பாங்க? முன்னோர்களுடைய பாரம்பரியம் எதையெல்லாமோ பின்பற்றோம். இப்போ வேப்பலையெல்லாம் பயன்படுத்துறீங்களான்னு சொல்லி தெரியல. அப்படின்னா யாருக்காவது சிக்கன் பாக்ஸ் போட்டிருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? வேப்பலை அரைச்சுதான் குளிப்பாங்க. ஏன்னா அது அந்த சிக்கன் பாக்ஸ் ஏதோ உள்ள எடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது என்னது அப்படின்னா உங்களுடைய சரீரத்துல வெப்ப அழுத்தம் அதிகரிச்சுச்சுன்னா என்ன செய்யுமா? அதனுடைய தன்மையை வெளிக்கொண்டு வரும். வெப்பத்தை தாழ்த்துறது எதனுடைய பயன்? அந்த வேப்பலைக்கு என்ன செய்யுதான் இருக்குதான். அப்ப அந்த வேப்பலையை அரைச்சி தேய்ப்பாங்க. சிலர் வேப்பலையை அரைச்சி என்ன செய்வாங்க? அதோட சாரை எடுத்து குடிப்பாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ள இருக்கிற என்னது பூச்சி எல்லாம் என்ன செஞ்சிருந்தா மறித்து போயிடும், உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வேப்ப மரத்துல உள்ள பூக்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் இப்ப முருங்கைப்பூ நம்ம கூட்டு வச்சு சாப்பிடணும் பாருங்க. அதே மாதிரி சில இடத்துல என்ன செய்வாங்க? வேப்பம் பூவை கூட்டு வச்சு என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. ஆக மொத்தத்துல இன்னைக்கு சமையலுக்கு என்ன செஞ்சாச்சு? போயாச்சு. அப்படிதானே. சரி, அதுக்கு பிறகு பாருங்க அதுல வரக்கூடிய வேப்பம் பழம். அந்த வேப்பம் பழம், அந்த வேப்பம் பழத்தை சிலர் சாப்பிடுவாங்க. சிலர் பாருங்க அதுல இருக்கிற வேப்ப முத்தை எடுத்து மரங்களுக்கு உரம் வைப்பாங்க. சில இடத்துல வேப்பெண்ணெய் எடுப்பதற்கு அதை என்ன செய்வாங்க? விற்று பயன்பெறுவாங்க. ஆண்டவர் பாருங்க இப்படி ஒரு சாதாரண ஒரு மரத்தின் மூலம் ஆண்டவருடைய உங்களோடு கூட என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் இயற்கை மூலமாக பேசும் கர்த்தர்னு சொல்றாரு. அப்ப மரமா பேசும் நினைச்சா அது மூடத்தனம். அப்படிதானே. ஆண்டவர் பாருங்க அந்த மரத்தின் மூலம் கிடைக்கும் பயன், அந்த மரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், அதன் மூலம் கர்த்தர்களோடு கூட என்ன செய்யறாரு? பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு என்ன நேற்றுக்கிழமை? இன்னைக்கு சுற்றுச்சூழல் ஞாயிறு. சுற்றுச்சூழல் ஞாயிறு. சுற்றுச்சூழல் ஞாயிறுனா என்ன? சுற்றுச்சூழல் இயற்கை வளங்களை பேணி பாதுகாப்பது. அப்படிதானே. சுற்றுச்சூழல் அதாவது கேரளா பகுதியெல்லாம் போனீங்கன்னா பிளாஸ்டிக் பேப்பரை ரோட்லயே என்ன செய்ய மாட்டாங்க. அங்க பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறது தடை. முதல்ல அங்க என்ன செய்யக்கூடாது? பிளாஸ்டிக் பேப்பர் பயன்படுத்தக்கூடாது. கடந்த நாட்கள்ல கொடைக்கானல் போயிருந்தேன். போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கேரி பேக் கொடுங்கன்னு சொல்லி கடையில கேட்டேன். அப்ப பாத்தீங்கன்னா பேப்பர்லயே அழகா வடிவமைச்சு என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. ஏன்னு பிளாஸ்டிக் கவர் இல்லையான்னு. இங்க பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்துவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி. இங்க நாங்க கொடைக்கானல் எங்கேயுமே பிளாஸ்டிக் கவர் என்ன செய்ய மாட்டோம்? பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு நாம பயன்படுத்துறோமோ பயன்படுத்தாம இருக்கிறோமா? பயன்படுத்துறோம். அப்படிதானே. இப்ப என்ன வாங்க போனாலும் அதுல கேரி பேக்ல என்ன செய்யறாங்க? போட்டு கொடுக்குறாங்க. அது ஆசீர்வாதமா சரீரத்துக்கு கேடா?
சரீரத்துக்கு கேடு. அது நம்ம கேடு தெரிஞ்சு நாம என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். நீங்க வீட்டுல இருந்து போகும்போதே நல்ல அழகா ஒரு பனை மரத்துல ஓடையில செஞ்ச ஒரு கூடை கொண்டு போனீங்கன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் சொல்லுங்க. இப்ப பனை மரத்தை பார்ப்பதும் இல்லை, அதுல உள்ள பயனடைவதும் இல்லை. அதுன்னு இன்னைக்கெல்லாம் கேட்டா பையெல்லாம் குடிப்பீங்க கேட்டா அதெல்லாம் யார் குடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இயற்கை வளங்கள் அதுலதான் உண்மையான ஆசீர்வாதமும் உடல் சத்துவம் என்ன செய்யுது இருக்கு. அதுல இன்னைக்கு பாருங்க கருப்பட்டி வந்து அனைவரும் பயன்படுத்துவதில்லை, சர்க்கரை தான் என்ன செய்யறோம் பயன்படுத்துறோம். அடுத்து பாருங்க சில வீட்டுல பண்டைய காலங்கள்ல எல்லாம் பண ஓலையினால் செய்யப்பட்ட பாயெல்லாம் வீட்டுல என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. இப்ப யாரு வீட்லயாவது பாய் இருக்கா? அசனத்துக்கு நல்ல கறி வெட்டி போடுறதுக்கு பாய் என்ன செய்வோம் வாங்குவோம். அப்படிதானே வாங்குவோம். அதுக்கு பிறகு அந்த ஓலப்பாயில சாப்பாடை எடுத்து கொட்டி வைப்பதற்கு நம்ம என்ன செய்வோம் பயன்படுத்துவோம். ஆனா இந்த வீடுகளில் அது பயன்படுத்துவது இல்லை. அப்படின்னா பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது, அதை தீயிட்டு கொளுத்தக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஆனா நம்ம கொளுத்தாம இருக்கிறோமா? யாருக்கோ சொல்றாங்க, சொல்லிட்டு போட்டு நமக்கு என்னன்னு சொல்லி நாம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அந்த அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு நினைச்சுன்னா, நம்ம பிளாஸ்டிக் பொருள் கொடுத்துறோம்னா அதுல வரக்கூடிய அந்த புகை அந்த இருக்கு இல்லையா, அதுதான் புற்றுநோய்க்கு முதல் அறிகுறிகள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புற்றுநோய் சரீரத்தில் சாதாரணமா வருதுன்னா அதுக்கு முன் உதாரணமா இருக்கிறதே யாருதான்? நாம தான். நாம கொடுக்கறதுனாலதான் வீட்டில் நமக்கு பலவீனம் என்ன செய்யுது வருது. அது கொடுத்துவது நம்முடைய சரீரத்திற்கு மட்டுமல்ல, நம்மளுடைய இயற்கை வளங்களுக்கும் ஆகாய மண்டலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் விளைவை, அதாவது பக்க விளைவை கொடுக்கக்கூடியது. எப்படி ஒரு மதுபான பிரியன் மதுபானத்தின் மீது பிரியமா இருந்து தன் சரீரத்தை கெடுத்துக் கொள்கிறானோ, அது போல இந்த உலகத்திற்கு பிரியமில்லாத இந்த பிளாஸ்டிக் பொருள் கொளுத்துவது, அந்த பொருட்கள் எல்லாம் பூமியில என்ன செய்யக்கூடாது, போட்டு முக்கவே கூடாது. ஏன்னா அது மக்கும் பொருள் அல்ல, மக்காத பொருள். அப்படிப்பட்ட பொருட்களை நாம என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை தவிர்க்கும் போது கர்த்தர் நல்ல இயற்கை வளங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா என்ன செய்றார் இருக்கிறார். படைப்புன்னு ஒண்ணு இருந்தா யார் இருந்துதான் ஆகணும்? படைப்புன்னு ஒண்ணு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகும். அதான் இந்த உலகத்தை படைச்சது யாரு? ஏசப்பா. அவர் நமக்கு படைக்கும் போது பிளாஸ்டிக் எல்லாம் கொடுத்தாரா? பிளாஸ்டிக் வரலாம் இல்ல. இயற்கை வளங்கள், நல்ல கனிகள், நல்ல பறவைகள், நல்ல மிருகங்கள், நோவாவினுடைய குடும்பம், இந்த பிள்ளைக்குள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய குடும்பத்தை தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார் கொடுத்தார். மனிதனுடைய அறிவு, மனிதனுடைய சிந்தனை தான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இன்னைக்கு கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். சில பழைய காலங்கள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அநேக வீட்டுல மழைநீர் சேகரிப்பு தொட்டி என்ன செஞ்சாங்க கேட்டுனாங்க. அங்க இருக்க அப்படி மழைநீர் சேகரிப்பு தொட்டி யார் வீட்டெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டுக்கு தான் என்னது கொடுக்கப்படும், தண்ணீர் பைப்பு கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படிதானே? ஞாபகம் இருக்கா? சரி, அப்படி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மரம் நடுவோம், தமிழ் புரியுது, மரம் நடுவோம் மழை பெறுவோம் சொன்னாங்க. யார் எத்தனை பேர் மரம் நட்டு இருக்கிறீங்க? நான் இந்த வருஷம் ஒரு மரம் நட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க சொல்லுங்க பாப்போம். என் வீட்டுல ஒரு மரம் நட்டு இருக்கீங்க? ஒருவரும் இல்லையா? ஒருவருமே இல்லையா? சரி, இன்னைக்கு ஒரு மரத்துல நான் ஒரு மரம் தாரேன். அந்த மரம் நட்டவங்க வீட்டெல்லாம் பணம் வந்து காய்ச்சி கொட்ட போகும். எத்தனை பேருக்கு வேணும் மரம்? வேண்டாமா? பரவாயில்ல. அப்ப என்ன மரம் வேணும்? நல்ல இயற்கை சுவாசம், இயற்கை காற்று, இயற்கையாக கொடுக்கக்கூடிய நிழல் ஊட்டக்கூடிய மரம் யாருக்கெல்லாம் வேணும்? அதுவும் வேண்டாமா? அப்படி வேணுமா? சரி, நம்ம சமையல் என்ன செய்ய வர நாட்கள்ல இன்னைக்கு புறத்து குடியிருப்புல கரெக்டா 12:30 ஒரு இந்த சுற்றுச்சூழல் ஞாயிறு தினமா ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யறோம் வச்சிருக்கிறோம். அப்படி உங்களுடைய திருச்சபையில என்ன செய்யுங்க வைங்க. திருச்சபையில் அனைவருக்கும் நல்ல மரக்கன்றுகள் கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாக என்ன செய்யும் கன்றுகள் நடத்தும். கடந்த நாட்கள்ல கடாட்சபுரத்துல நாங்க இருக்கும்போது அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு குருவானவர் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பண விதைகளை கடலோரத்துல என்ன செஞ்சாங்க விதைச்சாங்க. எதுக்கு? நம்மளுடைய சந்ததிகள், நம்மளுடைய பிற்கால குடும்பங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க நட்டுனாங்க. அப்படி உங்களுடைய கிராமத்துல, உங்க கிராம தெரு ஓரங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன மரம், பெரிய ஆரம்பமா மட்டும் நீங்க என்ன செய்ய வேண்டாம் வைக்க வேண்டாம். ஒரு வேப்ப மரமோ அல்லது நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு கனி உள்ள மரமோ என்ன செய்யுங்க வைத்து பயன்பெறுங்க. இன்னைக்கு அப்படி நீங்க மரம் நட்டுறதுனால உங்கள் கிராமத்திற்கு நல்ல நீர்வளம் என்ன செய்யும் பெருகும்.
அதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல காற்றை கர்த்தர் என்ன செய்வார், கொடுப்பார். நல்ல காற்று வந்துச்சு, அடுத்தது என்ன வரும், நல்ல மழை வரும். அதுக்கு பிறகு என்ன வரும், இயற்கையான ஒரு சுவாசம் வரும். அப்படிதானே? அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில மரம் நடுவதனால இவ்வளவு பயங்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்யறார், கொடுக்கிறார். அதே மரத்தை வெட்டியாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இஞ்சி போனா 10,000 ரூபாய் கிடைக்கும் வைங்களேன். கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். ஒரு பெரிய மரத்தை ஒண்ணு வெட்டுறோம்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா அந்த பகுதியில் பாருங்க, அதுக்கு பிறகு வறட்சி என்ன செய்யும், காணப்படும். அதுக்கு பிறகு அந்த இடம் பாலைவனமா என்ன செஞ்சிடும், மாறும். அதுக்கு பிறகு நீர் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும், காற்று இல்லாத ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இயற்கை சுவாசம், இயற்கை காற்று, செயற்கை காற்று, செயற்கை நீர், இன்னும் அதுக்கு பிறகு செயற்கையான நிலங்கள் சொல்லி என்ன செஞ்சிடும், உருவாகிடும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நீங்க மரம் வளர்ப்பதன் மூலமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வீட்டுல ஏதாவது ஒரு மரங்கள் இருந்தா அதை வெட்டவே என்ன செய்யாதீங்க, விடாதீங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அது நல்ல ஒரு சுவாசத்தை கொடுக்கும், நல்ல ஒரு நிழலை கொடுக்கும், நல்ல கனி தரக்கூடிய மரமா என்ன செய்யும் இருக்கும். அந்த மரத்தின் மூலமா நீங்க பயன் என்ன செய்யுங்க அடையும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா, பார்த்தாரா, அது எப்படி இருந்துச்சா, மிகவும் நன்றாய் இருந்தது. நன்றுதான் என்னது, அழகுன்னு சொல்லி சொல்லலாமா, அழகு. சரியா? அழகு. அழகு வந்து ஆபத்தானதா, ஆபத்து இல்லாததா? அழகுனாலே போயிடுதுதான், கொஞ்சம் ஆபத்து தான். அப்படிதானே? அப்போ நீங்க நினைக்கலாம், சாதாரண மனுஷனுடைய தோற்றத்தில் காணப்படுகிற அழகுகள்ல ஒரு வீட்டுல என்ட்ரன்ஸ்ல போன உடனே கொஞ்சம் புரோட்டன்ஸ் செடி வச்சிருக்கணும்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும், அழகா இருக்கும். பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும், இதுல இருந்து ஒரு கொப்பை என்ன செய்யணும், ஒடிக்கணும். ஒடிச்சு கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கணும். ஆனா என்ன செய்யக்கூடாது, தண்ணி ஊற்றக்கூடாது. வெரி குட். அப்படிதானே? இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு எங்கேயாவது போகும்போது என்ட்ரன்ஸ்ல நல்ல புரோட்டன்ஸ் செடி இருக்கும், கண்களுக்கு அது அழகா இருக்கும், நன்றா இருக்கும் பார்ப்பதற்கு. அதுல ஒரு செடியை எப்படியாவது என்ன செஞ்சிடணும். முந்திலாம் பழைய காலத்துல பாருங்க, வீட்டுல எங்கேயாவது ஓட்டு ஓரங்கள்ல கோட்டச்சோறுல நல்ல அழகு செடி என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அந்த வழியா நம்ம போறோம்னு வைங்களேன், நம்ம கையும் கண்ணும் என்ன செய்யாது, சும்மா இருக்க. அது பார்த்தவங்க என்ன தோணும், பூவா இருந்தா பறிக்க தோணும், செடியா இருந்தா குடிக்கிட்டு போக தோணும். அதே அவங்ககிட்ட போய் கேட்டா அவங்களே மனப்பூர்வமா என்ன செய்ய போறாங்க, கொடுக்க போறாங்க. அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இயற்கை வளங்களை நமக்கு ஆசீர்வாதமா என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, ஒரு பூந்தொட்டியை பார்த்த உடனே உங்களுடைய கண்களுக்கு அது என்ன செய்யும், அழகூட்டும். அப்படிதானே? வீட்டுல ஏதாவது அன்னைக்கெல்லாம் நான் தம்பிட்டு கேட்டேன், நேசரத்துக்கு போயிருந்தேன், போயிட்டு எலுமிச்சம்பழம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் கேட்டேன். 2 எலுமிச்சம்பழத்தை கையில எடுக்கிறது 20 ரூபா அப்படின்னாரு. இப்படி 20 ரூபா கொடுத்து வாங்கினா நம்ம பட்ஜெட்லாம் என்ன செய்ய தாங்காது. நமக்கு தங்க பழத்துக்கு முதல்ல வந்திருக்கும் போது ஒரு அம்மா ஒரு நல்ல ஒரு கேரி பேக்ல சொல்லப்போன ஒரு 50 எலுமிச்சம்பழமாவது என்ன செய்யும் இருக்கும், கொடுத்தாங்க. நம்ம கேட்கிறோம்னு சொல்லி தம்பிக்கு என்ன செஞ்சேன், போன் அடிச்சு கேட்டேன். அப்படி நம்மளுடைய கண்களுக்கு ஒரு வீட்டுக்கு போறோம்னா நல்ல அழகூட்ட ஒரு கனிகள் இருக்குன்னு வைங்களேன், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கலன்னு சொல்லி என்ன செய்வோம், கேட்போம். அதே நம்மளுடைய வாழ்க்கையில அதே மரத்தை நம்ம வீட்டுல வச்சாச்சுன்னா, இப்ப நான் குழந்தை நட்டுறேன்னு வைங்களேன், 3 வருஷத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் வளர என்ன செய்யும், ஆரம்பிக்கும். அதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். அப்படிதானே? அதுக்குள்ள வேற யாராவது என்ன செஞ்சிருவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படியா? சரி, நம்ம எப்பொழுது குருவானவருடைய குடும்பம் தான் என்ன செய்யும், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுடும். அதனால இன்னைக்கு கூட திருச்சபையில ஆராதனை முடிந்தவுடன் மரக்கன்றுகள் நடணும். திருச்சபை அனைவருக்கும் என்ன செய்யணும், மரங்கள் கொடுக்கணும். தெருவோரங்கள்ல மரங்கள் நடணும்னு சொல்லி நல்ல ஒரு ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கிறோம், செய்திருக்கிறோம். அடுத்தவங்க வீட்டுக்கு போய் அந்த கனிகளை பார்ப்பதை விட, செடிகளை பார்த்து ரசிப்பதை விட, தன் வீட்டிலையும் அதை நீங்க வச்சீங்கன்னு வைங்களேன், கர்த்தர் அதன் மூலமா ஒரு நல்ல ஒரு பிறவை கர்த்தர் என்ன செய்யும், ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவர் மனிதர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நல்ல ஒரு ஏழை தோட்டத்தை கர்த்தர் என்ன செஞ்சார், உண்டாக்கினார். அங்க வந்து பாருங்க, பலதரப்பட்ட கனிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைச்சார் தோட்டத்துல கொடுக்கிறார். அப்படி உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வீடும் எப்படி இருக்கணும், ஏதேன் தோட்டத்தை போல
இருக்கும். நல்ல கனிகள், நல்ல கனிகள், கெட்ட கனிகளை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி ஏராளமானவர்கள் இருந்தாலும் எது நல்ல கனிகளை கொடுக்குமோ அந்த கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, தேவன் தாம் உண்டாக்கிய எல்லாவற்றையும் பார்த்தால் அது மிகவும் நன்றாக இருந்தது. முதலாவது நன்றாக படைத்தார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிற இப்படைப்பை நம்முடைய வாழ்க்கையில நன்றாக நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதே செய்வார். அனுதினமும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆதியாகமம் 1:28 வசனத்தை பார்க்கும்போது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல என்ன சொன்னேன்? நன்றாக படைத்தார். இரண்டாவது நமக்காக படைத்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது எல்லாம் யாருக்காக? நமக்காக. இங்க சொல்லப்பட்டது சகல எல்லாவற்றையும் நீங்க சகலன்னா என்ன? எல்லாவற்றையும் அப்படின்னா இது அதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யல சொல்லல. சகலன்னு சொல்லி விதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செஞ்சாரா? ஆசீர்வதிச்சாரா? அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்தும் யாருக்காக கொடுக்கப்பட்டது? நமக்காக கொடுக்கப்பட்டது, நமக்காக படைக்கப்பட்டது. ஆண்டவர் பாருங்க, அந்த ஏதேன் தோற்றத்தை முதலாவது நன்றாக ஆண்டவர் என்ன செய்தார்? படைக்கிறாரு. இரண்டாவது நமக்காக தான் அவர் என்ன செய்தார்? படைக்கிறார். அங்க ஆதாம் ஏவாளை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் என்ன செஞ்சாச்சு? விட்டாச்சு. அப்படிதானே? நன்மை தீமை அறிந்த கனிகளை கர்த்தர் என்ன செய்யறார்? அங்க கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, தெரு ஓரங்கள்ல சில வேலி ஓரங்கள்ல சில பழங்கள் கிடக்கும். அப்படிதானே? சில பழங்கள் சாப்பிடலாம்னு சொல்லி பூனைப்பழம் தான் சொல்லி சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனாவில எத்தனையோ டாலர். இப்ப நமக்கு இந்தியாவில ரோட்டு ஓரங்கள்ல சும்மா கிடந்தது. ஆனா சும்மா கிடக்கிற நாட்கள் அது யாருமே என்ன செய்யல, விரும்பல. இப்ப அது அழிஞ்சுக்கிட்டே போயிட்டு அது சைனாவில போய் பார்த்தீங்கன்னா அதே பழத்தை எத்தனையோ டாலருக்கு என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. ஏன்னா அதுல அவ்வளவு கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? சொல்லப்பட்டிருக்காங்க. சில பழங்களை பாருங்க, கொமுண்டிக்காய் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை சாப்பிடலாமா சாப்பிடாதா? சாப்பிடாது. அப்போ அது தீமை உள்ள கனி. அப்படின்னு அப்போ ஆண்டவர் உலகத்துல முதலாவது நன்றாக படைக்கிறாரு. இரண்டாவது நமக்காக தான் கர்த்தர் என்ன செய்றார்? அது படைக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை கர்த்தர் என்ன செய்றார்? கொடுக்கிறார். எது சரீரத்திற்கு ஆரோக்கியம் கொடுக்குமோ அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷத்தன்மை உள்ள கனிகளை நாம என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது. ஆண்டவர் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டிக்கிறாரு. அவர்களுக்கு வேண்டிய கனிகளை கர்த்தர் என்ன செய்றார்? கொடுக்கிறார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாம போனதுனால தன்னுடைய வாழ்க்கையில தன் நிலைமை அவர்கள் என்ன செய்றாங்க? அறிந்து கொள்றாங்க. அப்ப நமக்கு ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கிற இந்த படைப்பை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சொல்லுகிறார். இந்த உலகத்தை ஆளுவதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். மூன்றாவது பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம் என்றால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மூன்றாவது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் படைத்தார். முதலாவது என்ன சொன்ன? நன்றாக படைத்தார். இரண்டாவது நமக்காக படைத்தார். மூன்றாவது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? படைத்தார். இன்னைக்கு யாரெல்லாம் இயற்கை வளத்துல பாதுகாக்கிறீங்க? யாரெல்லாம் இயற்கை வளத்துல பாதுகாக்கிறீங்க? எல்லாரும் பாதுகாக்கிறீங்களா? மரம் நட்டதே கிடையாது. பிறகு எப்படி நீங்க பாதுகாப்பீங்க? யாரெல்லாம் வீட்டுல ஒரு மரம் நட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். எல்லாரும் இப்படி என்னமோ விசேஷமா பாக்குற மாதிரி நினைச்சீங்க. நான் எங்கேயும் வானத்துல இருந்து குதிச்சு ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியல, என்னமோ தெரியல, இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப யாரெல்லாம் பாதுகாப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் பாதுகாக்கணும்னு சொல்றீங்க. அப்படித்தானே? கிளாஸ்ல ஒவ்வொரு மாணவனையா எழுப்பி விட்டு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதே கூட்டத்தோட என்ன செய்வாங்க? போய்தான் போடுவாங்க. பாத்துருக்கீங்களா? போட்டா தெரியுதோ தெரியலையோ என்ன செஞ்சிடும்? அந்த சப்ஜெக்ட் ஓடிடும். நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? அப்படி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாரும் தலையாடுறாங்க. சும்மா இருக்க கூடாது. சும்மா சும்மா ஆமா நாங்க பாதுகாத்தோம், படைச்சோம், வச்சோம்னு சொல்லக்கூடாது. யாரு உண்மையா ஆண்டவருடைய சமூகத்துல பண்படுத்துறேன், அதை பாதுகாக்கிறேன், ஆண்டவனுக்கு கொடுக்கப்பட்ட
இயற்கை நிலங்கள் எல்லாவற்றையும் நான் பராமரிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்களோ, கர்த்தருடைய வாழ்க்கையில நல்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? வச்சாத நீர்ச்சை போல ஆசீர்வாதமா தங்காமல் திருச்சதையான நீங்க என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஆண்டவர் பாருங்க, ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடுக்கிறாரு? 100 மடங்கு. 100 மடங்கு போதுமா? போதுமா? 1000 மடங்குல வேண்டாமா? நீங்க ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கேட்கறீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். 100 மடங்கு கிடைச்சா போதும்னு நினைச்சீங்கன்னா 100 மடங்கு. 1000 மடங்கு வேணும்னு கேட்டீங்கன்னா 1000 மடங்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயற்கை வளத்தின் மூலமாக தேவ பிரசன்னத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். தேவ சத்தத்திற்கு அவைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்துல பூமியை விசாரித்து அது உனக்கு உபதேசிக்கும், சமுத்திரத்தின் மச்சங்களை கீழ் அவைகள் உனக்கு விவரிக்கும். முதலாவது என்ன சொன்னேன்? நன்றாக சொல்லுங்க. நன்றாக படைத்தார். மரங்கள், கனிகள், செடிகள், கொடிகள் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நன்றாக நமக்கு படைத்தார். இரண்டாவது நமக்காக படைத்தார். உங்களுக்காக தானே படைச்சாரு. இன்னைக்கு வீட்டுல வந்து யாரு வீட்லயாவது ஒரு இளநீ ஒரு கொலையை கட்டி கொண்டு தாங்க கூரை போட்டுருவீங்களா? அந்த போதும்பா, கடையில போனா 50 ரூபாய் இங்க ஓசில கிடைச்சிருக்கேன்னு சொல்லி நாம என்ன செய்வோம்? எல்லாம் சுகர் இருக்கோ இல்ல எல்லாரும் நினைச்சிருவோம். வாழைப்பழம் சாப்பிட்டா சுகருக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதானே? தொட்டு கொடுத்து விற்க வேணும்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு சுகர் இருக்கு வேண்டாம். அதே வீட்டுல கொண்டு ஒரு பழத்தை கொடுத்தோம்னு வைங்களேன், கூட ஒருத்தர் சீப்புன்னு என்ன செஞ்சுட்டு போங்க, தந்துட்டு போங்க. நாம திங்கமோ இல்லையோ வீட்டுல இருக்க ஆட்டுக்கு என்ன செஞ்சிடும்? வெட்டி போட்டுரும். அப்படிதானே? முதலாவது நன்றாக படைத்தார். இரண்டாவது நமக்காக படைத்தார். மூன்றாவது பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் என்ன செஞ்சார்? படைத்தார். தெய்வ சமூகத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? கேளுங்க. இயற்கை வளங்களை பாதுகாருங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மரம் நடுங்க, மழை பெறுங்க. கர்த்தர் இயற்கையாக உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அப்பேற்பட்ட கிருபைகளை கர்த்தர் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 1, 200 கீதம் 10, கிறிஸ்தவ கீர்த்தனை 1. சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சாமியை முன்னெடுத்தார். ஆராதனை கீதங்கள் 1, 200 கீதங்கள் 10, கிறிஸ்தவ கீர்த்தனை 1.
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் நிறைந்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவதும் இருந்தால் அவரை தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். வானவரின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண கர்த்தாவே எங்களுக்கு இரங்கவும். பரமண்டலத்தில் இருக்கிற செய்யப்படுகிறது போல செய்யப்படுவதாக எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி கர்த்தாவே உடைய அடியானாகிய இந்த ஸ்திரீயை ரட்சியும். தன் நம்பிக்கையை இடத்தில் வைத்திருக்கிறார். இவனுக்கு பலத்த அரணாயிரும். சத்துருவின் முகத்தின் மறைத்தருளும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளும். எங்கள் விண்ணப்பம் இடத்தில் சேருவதாக. ஜெபம் பண்ண கிடவும் சர்வவல்லமையுள்ள தேவனே, உமது அடியானாகிய இந்த ஸ்திரீயை பேறுகாலத்திற்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்திலும் நின்று தேவரின் இரக்கமாய் ரட்சித்ததற்காக தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இவள் உமது சகாயத்தினாலே இம்மையில் விசுவாசம் உள்ளவளாய் உமது சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கவும் மறுமை நித்திய மகிமை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, உமது அடியானாகிய இவளை ஆசீர்வதித்து இவளுக்கு ஒரு குழந்தை அருளி செய்ததற்காக உமக்கு மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இவளும் இவள் புருஷனும் உமது நாமத்திற்கு மகிமையும் தங்களுக்கு பேராசீர்வாதமும் உண்டாக்கத்தக்கதாய் தங்கள் குழந்தை நீதியின் பாதையில் ஜாக்கிரதையுடன் வழிநடத்த கிருபை செய்திட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
ஜெபமனக்கிடமும் அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான புதிய நாள் பகல்களுக்காக நன்றி செல்கிறோம். சுற்றுச்சூழல் தினமாக நாங்கள் ஆசிரிக்க தேவன் நமக்காக படைத்தார், நன்றாக படைத்தார், அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் படைத்தார். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் தியானிக்க ஆண்டவரின் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை நன்றி காணிக்க படைத்திருக்கிற அருமையான தாயாருக்காக, பிரசவ காலத்தில் ஆண்டவரை கொடுக்கப்பட்ட நல்ல சுக பிரசவத்திற்காக, பாதுகாப்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குழந்தையுமாக, பிள்ளையுமாக, கணவருமாக தேவ சமூகத்திலே ஆசீர்வாதத்தை மென்மேலும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வதாக செல்கிறோம். கை காணிக்க கொடுத்திருக்கிற பிள்ளைகளை கருத்து ஆசீர்வதிங்க. ஆலய அசன பண்டிகை மற்றும் ஆண்டவர் இதர சுப காரியங்களுக்காக உற்சாகமாக உதாரணமாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளும் சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். கர்ப்பதி கனிகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், அரசு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், கர்ப்பதி கனிகளுக்காக மற்றும் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், உயர்கல்வி படிப்பதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே கடினமான ஆபத்தான வேலைகளை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பாதுகாத்து தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகைக்காக வருகை இருக்கிற ஊழியர்கள், திருச்சபையார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. செய்கிற வியாபாரங்கள், விவசாயிகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் கிருபை தார். நீரை வழி நடத்துகிற பெரிய காரியங்களை செய்ய எங்கள் திருச்சபையில் ஜெபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிற அனைத்து ஜெபமும் உடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட ஆண்டவர் எங்கள் கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என் நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணிக்க பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாருக்கும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுது எல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய
கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தின் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளைப்படியே திரும்ப வருமளவும் அவர் நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் நீரின் தந்தை இந்த அப்பத்தை திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாருமே ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தடையாகி அவர்கள் எல்லாவற்றிலும் உலகம் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வளமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனவும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரிலும் கருதப்பட்ட தைரியத்தோடு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற தூய பந்தியிலே சேர்க நாம் பொருளுணர்ந்தவர்களாக யாவும் இணைந்து தாழ்மை ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் செய்தி நம்பினார்கள் உம்முடைய பந்தியில் சேர்க்கிறார்கள். எங்கள் பாவங்கள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
ஆகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. முதலாவது சோதர ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வகுணமுள்ள கடவுளே, பரமபிதாவே, இந்த நேசகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆகிய ஞான ஆதாரத்தை போதித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக உங்களை சொத்திருக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் ஆகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனும் வழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்த காரண ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேறு தெரியாமல் தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சுத்தம் இந்த பக்கத்தில் இருக்கிறதாக எங்கள் மாணவர்களாலே மறுபடி எங்கள் புரியும். கடைசியில் நாங்கள் ஒரு பரிசுத்தமான அனைவரோடும் திருப்தி ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடைந்ததாக உலகத்தில் கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்களை சிந்தைக்காக விடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியும் ஆகிய சர்வவல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுளே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 364 கிறிஸ்தவ கீர்த்தனை 377 அனுக்கிரக வார்த்தையோட இப்போது அடியாரை அனுப்பும் ஐயா. ஆராதனை கீதங்கள் 364 கிறிஸ்தவ கீர்த்தனை 377. எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக. கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமாதானத்துடனே சென்று வர கடவோம்.